திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதுமில்லாதென் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுதாய் கோத்தும்பி. எல்லாம் வல்ல ஏகம்ப பெருமானுடைய திருவுருளையும் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி போதுகளையும் ஸ்ரீமடத்தில் தற்பொழுது 71வது பீடாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள போற்றுதலுக்குரிய நம் ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி போதுகளையும் 2 பெரியவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி, ஸ்ரீ பெரியவருடைய அருளாணையின் வண்ணம் நம்முடைய சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக இணையத்தின் வழியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறந்ததொரு சைவ சித்தாந்த வகுப்பிற்கு வழிகாட்டியாக இருந்து எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம் கல்லூரி முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அடியேனின் பணிவு கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, இதை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜெ ராதாகிருஷ்ணன் ஐயா உள்ளிட்ட இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் எளியேனின் பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி சிவஞான சித்தியாரிலே இலக்கணவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பிரிவிலே 4வது சூத்திரமும், அந்த 4வது சூத்திரத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக செறிவாக திரட்டி சிந்திக்கக்கூடிய வகையிலே இன்றைய பாடத்திட்டமானது அமைந்திருக்கிறது. பெருமக்களே, பாடங்களை நாம் படிக்கின்ற முறைகளிலே பலவிதமான முறைகளை சொல்லுவார்கள். அதை இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட அதை அழகாக தொகுத்து காட்டல் என்றெல்லாம் தமிழ் இலக்கியத்திலே மாணவர்களுக்கு நன்னூலிலே நன்னூலார் என்று சொல்லக்கூடிய இலக்கண ஆசிரியர் 32 உத்திகள் என்று அதை வைத்து சொல்லுவார். அதுபோல நம்முடைய வகுப்பிலே நாம் சிவஞான சித்தியாரை ஒரு பாடலாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நமக்கு தேவைப்படும். அதை நாம் இங்கே சுருக்கி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களினுடைய செறிவையும் தேவையான இடங்களிலே தேவையான பாடல்களை நினைவு கூர்ந்தும் இந்த நூலை நாம் ஒருவாறு அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய பாடத்திட்டமானது அமைந்திருக்கிறது என்பதை பல நிலைகளிலே பல சந்தர்ப்பங்களிலே அடியார் பெருமக்களுக்கு நாங்கள் இங்கு நினைவுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சித்தாந்தம் என்பது ஒரு பெரும் கடல். அதிலே நாம் எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் பயின்று கொண்டிருக்கலாம். அவ்வளவு செய்திகள், அவ்வளவு தரவுகள் இருக்கிறது. இந்த 6 மாத காலத்திலே அதை ஒரு குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது இது போன்று அதனுடைய செய்திகளை தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு முறையை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் 4வது சூத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே, அந்த இலக்கணவியலிலே இந்த ஆன்மாவை பற்றிய பல ஐயப்பாடுகளை, பல சமயங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மறுத்து, எது ஆன்மா, இந்த ஆன்மாவினுடைய செயல் என்ன, இதற்கான இலக்கணம் என்ன என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே இந்த இலக்கண வியலில் 4வது நூற்பாவை சூத்திரத்தை நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் அமைத்து கொடுத்திருக்கிறார். இங்கே பலதரப்பட்ட ஐயப்பாடுகள் நமக்கு எழுகிறது. பொதுவாக
உயிர் என்று நாம் சொல்லுகின்றோமே, அது எது? எதை நாம் உயிர் என்று சொல்லுகின்றோம்? அந்த உயிருக்கான இலக்கணம் என்ன? என்ன இது இலக்கணவியல் அப்படின்னு நாம பார்த்தோம். இந்த உயிருக்கான இலக்கணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கே ஒரு ஐயப்பாடு வரும். நாம் கூட வேடிக்கையா சொல்லுவோம், உயிர் எங்க இருக்கிறது என்றால், கையில சின்னதா அடிபட்டாலும் உயிரே போச்சுன்னுவோம். வயிற்று வலி வந்தாலும் உயிர் போற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவோம். காலில் எங்கேயாவது எதையாவது நாம தவறுதலா கவனக்குறைவா இடிச்சுக்கிட்டாலும் அதற்கும் நாம உயிரே போயிருச்சுன்னுவோம். பெரிய விபத்துல இருந்து நாம மீண்டு வந்தோம்னா உயிர் போய் உயிர் வந்ததுன்னுவோம். இந்த உயிர் போய் உயிர் வந்ததுங்கிறதெல்லாம் சைவ சித்தாந்திகளா இருக்கிற நமக்கு மிகப்பெரிய நகைச்சுவையா இருக்கு. எப்படி போய் எப்படி வரும்? அது நிலையான ஒன்று. உயிருக்கு ஏதேனும் அழிவு உண்டா? கிடையாது. அப்பவே நமக்கு ஒரு விடை கிடைத்து விடும். என்ன விடை கிடைத்து விடுகிறது என்றால், இந்த உயிர் நிலையானது, அதே நேரத்தில் இது வினைக்கு ஏற்ப பல உடம்புகளை பெறுகின்றது. இப்படியெல்லாம் இந்த உயிர் எங்கு இருக்கிறது? எதை நாம் உயிர் என்று சொல்லுகின்றோம்? ஆரம்பத்திலே பொதுவான செய்தியை சொன்னாலும் கூட இப்போ ஒரு படி மேலாக சென்று 5 விதமான கோஷங்கள், பஞ்ச கோஷங்கள் என்று நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய 5 விதமான கோஷங்கள். இதையே சிலர் ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலே சில சமயங்கள் இருக்கின்றன. சில கருத்துக்கள் சில சமய முடிவாக திகழ்கின்றன. அவற்றையெல்லாம் மறுத்து அதை இந்த பகுதியிலே நமக்கு தெளிவாக விளக்குகிறார் நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார். நம்முடைய மெய்கண்டாரிட்ட அந்த செய்தியை எடுத்து இங்கே நமக்கு அதை விரிவுபடுத்தி காட்டுகிறார். அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உயிரினுடைய இலக்கணங்களை சொல்ல வருகின்ற பொழுது அதை 3ஆக அமைத்துக் கொள்ளுகிறார். ஒன்று, அந்தக்கரணங்கள் ஒன்று அறிந்ததனை ஏனைய அறியாமையினால் அறிவு உயிருக்கே உரியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் 36 தத்துவங்களை நாம மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கிறோம். அடிப்படையான ஒன்று நமக்கு இந்த 36 தத்துவங்கள். அதுல நாம படிச்சிருக்கோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடியவை இந்த அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள் ஒன்று ஒரு செய்தியை ஒரு கருத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியதை நாம் என்ன நினைச்சிரோம்? அது உயிருக்கு உண்டானதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் துணை கருவிகள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி விளக்குகிறார். 2வது, இந்த உயிரானது யான், எனது என்று சொல்லக்கூடிய இந்த செருக்குகள், அதை கொண்டு அது என்ன நினைச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணவ மலத்துடன் கூடி இருப்பதனாலே இந்த ஆன்மா அறிவுடையது என்று நாம் எண்ணுகிறோம். அதுவும் தவறு. ஆன்மாவிற்கு அறிவுடையது அன்று. 3வது, அந்த கரணங்களுடன் சேர்ந்து இந்த உயிர் அந்த கரணங்களுடன் சேர்ந்து அவற்றை உட்கருவிகளாக, துணை கருவிகளாக ஆக்கி கொண்டு புற கருவிகளில் செலுத்தி பலவிதமான அவத்தைகளை கூறும். இது என்னங்க சார், முதல்ல எடுக்கும் போதே இப்படி நடத்துறீங்களே அப்படின்னா, முதல்ல இந்த 3 பெரும் பிரிவுகளை நீங்க மனதில் வச்சுங்க. இதுக்கப்புறம் இதை ரொம்ப நாம உள்ளுக்குள்ள விரிவா விளக்க போறோம். அதாவது, இந்த அந்த கரணங்கள் உணர்ந்து கொள்வதை வைத்துக் கொண்டே ஆன்மா உணர்ந்து கொண்டது, ஆன்மாவுக்கு அறிவு உண்டு என்று சொல்வதும் தவறு. அதே நேரத்தில் யான், எனது என்று சொல்லக்கூடிய இந்த செருக்கை வைத்துக் கொண்டு
அதுவும் ஆணவ மலத்தினுடைய சார்போடு அது செயல்படுகின்ற பொழுது அதற்கு அறிவுடையது என்று நாம் நம்புவதும் தவறு. மூன்றாவது, அகக்கருவிகளினுடைய துணையை கொண்டு புறக்கருவியின் மூலமாக அதை வெளிப்படுத்துவதனாலே ஆன்மாவிற்கு சுயமாக அறிவு உண்டு என்பதை நாம் உண்டு என்று எண்ணுவதும் தவறு என்று 3 நிலைகளை சொல்லுகிறார். இந்த அந்தக்கரணங்கள் நமக்கு எதை செய்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான விஷயங்களை அறிவதற்கு அது ஒரு கருவியாக இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். கருவி என்று சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அல்லது பேசிக்கொண்டு இருக்கிற அல்லது நீங்கள் கண்டு கொண்டு இருக்கிற கருவி, அது நாம அந்த கருவியே அந்த செயலை செய்யுதான்னா இல்லை. அது ஒரு ஒரு தொடர்பு ஊடகமா இருக்குதுன்னு நாம பேசுறோம். அதுபோல இந்த அந்தக்கரணங்கள் உயிர்க்கு பல விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கருவியாக உயிருடன் கூடி நின்று இந்த உயிர்க்கு உதவி செய்கிறது. ரொம்ப அழகா சொன்னார். இங்க ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்றார். எப்படி அப்படின்னு கேட்டா, கண்ணுக்கு விளக்கு போல உயிர் வேறு, அதன் கருவியாகிய அந்தக்கரணம் வேறொன்று உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப நமக்கு கண்ணு இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த உதாரணத்தையும், கண்ணு இருக்குதுங்கிறதுனால எல்லா நேரத்திலும் எல்லா பொருளையும் நம்மால பார்த்துட முடியலையே. நமக்கு அங்க ஒரு விளக்கினுடைய துணை தேவைப்படுகிறது. அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி தேவைப்படுகிறது. அந்த ஒளியை வைத்துக் கொண்டுதானே அந்த பொருளை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுபோல இங்கே இந்த அந்தக்கரணங்கள் நமக்கு ஒரு துணையாக இருக்கிறது, உயிருக்கு துணையாக இருக்கிறது. இந்த ஆன்மாவிற்கு அது அறிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கிறது. அதனால அறிந்து கொள்வதற்கு துணையா இருக்கிற பொருளை அறிவாயிடாது. அதுதான் அவர் சொல்ல வரார். சரி, அப்படி இந்த நிலையை ஆராயக்கூடியது எது? ஆன்மா வேறு, அந்த கரணங்கள் வேறு என்பதையெல்லாம் யார் ஒருவன் தெளிவாக உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுது அவன் பெறக்கூடிய அந்த ஞானம், அது என்ன ஞானம்னு கேட்டீங்கன்னா அது பசு ஞானம். இந்த ஆன்மா தன்னைத்தானே உணர்தல், தன்னை அறிதல். அறிகின்ற பொழுது என்ன வரும் அப்படின்னா, இது எல்லாம் நம்மால் ஆவது அல்ல. நாம் நினைத்துக் கொள்கிறோம் அந்த கரணங்களின் துணையோடோ அல்லது கோஷங்களினுடைய துணையோடோ. இப்ப நம்ம பின்னாடி படிக்க போறோம். இதெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் இதுதான் ஆன்மா என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, அதுவே தவறு. அப்படிங்கிற அந்த ஞானம், அந்த ஞானத்திற்கு பெயர் பசு ஞானம். பசுவாகிய இந்த ஆன்மா தன்னுடைய உண்மையின் நிலையை உணர்தல். அந்த ஞானமே நமக்கு எப்படி கிடைக்கும் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், அந்த ஞானம் கிடைப்பதற்கும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய பதிஞானம் அதற்கு நமக்கு துணை செய்கிறது. இறைவனிடத்துல நாம இறைவனை அறிந்து கொள்வது பதிஞானம், நம்மை நாம் அறிந்து கொள்வது பசுஞானம். இந்த பதிஞானத்தினுடைய அந்த தொடர்பால், இறைவனுடைய அந்த கருணையினால் நாம் இதை உணர்ந்து கொள்ள முடியும். இது எப்படி என்று சொன்னால், ரொம்ப அழகா நமக்கு இந்த கருத்தை பாடல்ல சொல்லி விளக்குகிறார். புத்தகத்துல கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வரும் தீபம் என்ன தெரிந்த அங்கு உருவியான் ஆவி உண்மை உணர்ந்தவர் தன்மை உணர்ந்தோர் தருவிது பசுஞானம்
பின் சிவஞானம் தமக்கு மேலாம். சிவஞானம் அந்த ஞானத்தின் மூலமாக நாம் பதிஞானத்தை பெறுகிறோம். அதற்கு எது ஆதாரமாக இருக்கிறதுனா பதிஞானம் இருந்தால்தான் இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்ற, பிரணவ கலை என்று ஒரு நிலையை சொல்லி இங்கே விளக்குகிறார். பிரணவத்தில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் இதை. அதுக்கப்புறம் தான் அதை நாம எளிமையா எடுத்துட்டு போக முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அகரம், உகரம், மகரம் இந்த மூன்றினுடைய சேர்க்கை, பிறகு விந்து, நாதம் என்று இந்த ஐந்தினுடைய சேர்க்கை, இதை நாம பிரணவம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பிரணவம் நமக்கு என்ன செய்கிறது என்றால், அகங்காரம், புத்தி, மனம், சித்தம், புருடன் என்பவற்றை நாம் செலுத்தும் போது அந்த கரணங்கள் முறையே அந்தந்த இடத்துல போய் அமரும். அப்படி அமர்ந்து அங்க பஞ்ச கர்த்தாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர்கள் 5 பேரும் அந்த இடத்திலே அவர்களோடு சேர்ந்து இந்த அந்த கரணங்களினாலும் பிரணவத்தினாலும் இந்த பஞ்ச கர்த்தாக்களினாலும் என்ன ஆகும்? உயிருக்கு அறிவு உண்டாகும். ஐயா, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த உயிருக்கு அறிவு எப்படி உண்டாகும் அப்படின்னா, அந்த கரணங்கள் 5 நமக்கு தெரியும். அகங்காரம், புத்தி, மனம், சித்தம், புருடன். இது நம்மிடத்துல இருக்கக்கூடியது. இப்ப நாம இந்த பிரணவத்தை சொல்லும் போது, பிரணவத்தை நாம உச்சரிக்கின்ற பொழுது அகர, உகர, மகரம், விந்து, நாதம், இது முறையே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல பொருந்தணும். இப்போ அகங்காரத்துல அகரமும், புத்தியில உகரமும், மகரத்துல இம்மும், சித்தத்துல விந்துவும், நாதத்துல புருடனும் அப்படி பொருந்துகிற போது அந்தந்த இடத்துல அந்தந்த நிலைக்குண்டான அதிதேவதைகளா சொல்லக்கூடிய, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிரம்மா, அப்புறம் விஷ்ணு, அவர்கள் முறையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல, அகரத்துல ஒருத்தரும், உகரத்துல ஒருத்தரும், மகரத்துல ஒருத்தரும், 3 நிலைகள் இங்க நடக்குது. 3 5 15 கூட்டு அங்க சேருகிறது. ஓ அகரம், அடுத்து பாத்தீங்கன்னா அகங்காரம், அதற்குண்டான கடவுள் பிரம்மா, 3ம் சேரணும். அதுபோல உகரம், மகரம், விந்து, நாதம், இப்படி இவையெல்லாம் சேர்ந்து அந்த 5 பேர் தான் பஞ்ச கர்த்தாக்கள்னு சொல்றோம். நாம இயக்கிறவங்க. இந்த சேர்க்கையை பஞ்ச கர்த்தாக்களினாலும் உயிருக்கு அறிவு உண்டாகும். அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உயிர் அறிவு என்ற ஒன்றை அனுபவிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இந்த உயிரிலே இந்த அறிவானது நிலையா இருக்குமானா இருக்காரு. சில நேரங்கள்ல இருக்கும், சில நேரங்கள்ல போயிடும், சில நேரங்கள்ல மாறும், சில நேரங்கள்ல குறையும், சில நேரங்கள்ல கூடும். அதனாலதான் நம்ம சுலபமா எல்லாரையும் பார்த்து என்னன்னு கேட்டுறோம், அறிவு இருக்கான்னு கேட்டுறோம். ஏன்னா சில நேரங்கள் அது இல்லாம கூட போயிடும். இதனாலதான் ரொம்ப நுணுக்கமா வள்ளுவர் கூட இந்த அறிவு என்னன்னார், கருவின்னார், புறக்கருவின்னு சொன்னார். அறிவு அற்றம் காக்கும் கருவின்னார். அப்ப இதையெல்லாம் சேருகின்ற பொழுது இந்த உயிர் ஒரு பொருளை உணர்ந்து கொள்கிறது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒரு பொருளை இந்த உயிர் உணர்ந்து கொள்ளணும்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும்? இந்த 5னுடைய தொடர்பு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதனுடைய தொடர்பு ஒன்று வேண்டும். அப்புறம் அதுக்கான பீஜாட்சரங்களினுடைய சம்பந்தம் வேண்டும். அதனுடைய அதிதேவதையினுடைய தொடர்பு வேண்டும். இப்ப எல்லாம் இருந்தால்தான் இந்த மனமானது ஒரு பொருளை, இந்த அறிவான உயிரானது ஒரு பொருளை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது என்ன பெறுகிறது? அறிவை பெறுகிறதுன்னு நம் அதை இங்க சொல்லி, அது எப்படி மாறி மாறி வருகிறது அப்படின்னா, அதுக்குதான் அருமையா உதாரணம் சொன்னார். கடல்ல ஏற்படக்கூடிய அந்த
திரை என்று சொல்லக்கூடிய அலை ஒரு இடத்துல உருவாகி அப்படியே அடிச்சுக்கிட்டே வரும், மறுபடியும் கரையில வந்து ஒன்றும் இல்லாமல் போகும், மறுபடியும் காற்றடிக்கும், மறுபடியும் அலை உருவாகும். இப்படி மீண்டும் 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 அது தோன்றிக் கொண்டே இருப்பது போல சில நேரங்கள் அலை பெருசாகவும் வீசும், சில நேரங்கள் அலை ரொம்ப சிறியதாகவும் இருக்கும். அது போல இங்க இந்த ஆன்மாவிற்கு இந்த 5 பொருள்களினுடைய சம்பந்தத்தினாலே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணங்களினுடைய தொடர்பாலே இது பெறக்கூடிய அறிவானது இப்படி இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னார், இந்த சவிகற்ப உணர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய 4 வகை வாக்குகள் அப்ப என்ன ஆகும் நன்கு புலப்படும். ஏற்கனவே ஒரு வகுப்புல நான் பேசுற போது வாக்குகளை பத்தி விரிவா சொல்லியிருந்தேன். இந்த அந்த கரணங்கள் பிரணவ அக்கரங்கள் அவற்றின் அதி தெய்வங்கள் என்னும் 15 கூட்டமே ஆன்மா என்று சிலர் நினைப்பது தவறு. சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்ப நாம சொன்னோம் இல்லைங்களா, 3 5 15 3 5 தனித்தனியா சொன்னோமே, இதனுடைய ஒட்டுமொத்த கூட்டமே சில பேர் ஆன்மான்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அது ஆன்மா அல்ல, அது கருவிகள், எல்லாமே துணை செய்யக்கூடியவை. அதை தாண்டி ஆன்மா ஒன்று இருக்கிறது. இன்னொரு செய்தியை இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில பார்க்கிற போது அறிபவனும் அறியப்படும் பொருளும் எப்பொழுதும் நம்முடைய சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் அது வேறாக இருக்கும். தனித்தனி, அறிபவன் தனி, அறியக்கூடிய பொருள் தனி. ஆனா நம்ம ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கறதுனால நமக்கு அப்படி ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இதை வைத்துக் கொண்டுதான் நிறைய சமயங்கள் எது ஆன்மா என்பது தெரியாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இலக்கணங்களை இங்கே வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை அவர் சொல்றார், இங்க சொல்றார் ஆசிரியர், சொல்லி ஒவ்வொருத்தையும் மறுக்கிறார். அதுதான் இங்க சொல்றார். அடுத்து சொல்ல போறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாக்கியர் அதுக்கு முன்னாடி இந்த ஆன்மாவினுடைய கொள்கையை சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவான்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா நாம் இது பிரம்மத்தினுடைய அம்சம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பிரம்மத்தினுடைய அம்சம், அந்த அம்சம் பிரம்மத்தினுடைய அம்சம்ங்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு, இச்சை, செயல், குணம், குணி இதெல்லாம் அது பெற்றிருக்கிறது என்பது இந்த பரிணாமவாதிகள் என்று சொல்லக்கூடியவருடைய கருத்தாக இருக்கு. நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, கருவிகளை தெரிந்து கொள்ளாத இந்த ஆன்மா சுயம் சோதியாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தினுடைய ஒரு அம்சமாக இருத்தல் கூடாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருமான் பேரருள் ஆற்றல் உடையவன். அவன் இயல்பாகவே, அதாவது அவனுக்கு அது அவனுடைய குணங்கள்ல அது ஒன்று. ஆனால் இந்த ஆன்மா அப்படி கிடையாது. அறிவித்தால் அறிவது, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அறிவித்தால் அறிவதுன்னா அப்ப அறிவிக்கலைன்னா அறியாது. அதுவும் இல்லாம இதனுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்ந்ததன் வண்ணமாதல். எது எதோட போய் சேருதோ அந்த குணத்தை பெறும். இப்படியெல்லாம் நமக்கு சிவஞான போதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது பிரமாண பரிணாமவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து இங்கே மறுக்கிறார். அதுபோல சாக்கியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆன்மா எப்பொழுதுமே அறிவுத்தன்மையோடு இருக்கின்றது என்ற ஒரு குறிப்பை கொடுக்கிறார். குணங்களை இன்றி ஒன்றாம் குறியுடைத்து ஆன்மா என்னின் இணங்கிடா இச்சாஞான கிரியைகள் இவையுள் பிணங்கிடும் சந்திதிக்கண் எனில் பிணத்து உறக்கத்தின்றாம் உணங்கிடும் கரணம் என்னில் சந்நிதி ஒழிந்ததன்றே. இதற்கு இன்னொரு
லைன் கட் ஆயிடுச்சா? ஒண்ணுமே கேட்கலையே. அவர் இல்ல, அவர் இருக்காரு, ஆனா அவர் நெட்டு ஃபெயில் ஆயிட்டு. சொல்றேம்மா நான் சொல்றேம்மா. ஓகே ஓகே. ஐயா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது கேக்குது கேக்குதுங்க ஐயா. கேக்குது. சரிங்க சரி சரிங்க. இதுல ஒரு சின்ன இடையூறு ஆகி போச்சு, போனு கீழே சரிஞ்சிருச்சு, அதனால அது கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரீஜாயின் பண்ண வேண்டியதா போச்சு, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்கய்யா. இப்போ இதற்கு அவர் உதாரணம் சொல்றாரு. என்னன்னா, இந்த சாங்கியர்கள் சொல்ற போது இந்த ஆன்மாவானது குணித்தன்மை இன்றி அறிவு மாத்திரமாய் நிற்று அதன் இயல்பு அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆன்மா ரெண்டு நிலைகள், அதாவது உறக்கத்திலையும் சரி, உணர்வு அற்ற இருக்கக்கூடிய நிலையிலும் சரி, இந்த அறிவு இச்சை செயல் இது செயல்படாம இருக்குது. அப்ப இதை வச்சு நாம இந்த ஆன்மாவிற்கு அறிவு இல்லை என்று வைத்துக் கொள்ளலாமா என்று ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். அதுவும் நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கையின் அடிப்படையிலே தவறு. அடுத்து பௌராணிகர்களுடைய கருத்து. பௌராணிகர்கள் அப்படிங்கிறவங்க பழமைவாதிகள்னு அர்த்தம். பௌராணிகம்னா புராணம்னு அர்த்தம். பழமையை பேசக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் உருவப் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உருவமுடையது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அது காணக்கூடியதும் அதே நேரத்தில் அது தோன்றி அழியக்கூடிய தன்மையும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இது உயிருக்கு அப்படி ஒரு வரையறைய இந்த பௌராணிகர்கள் சொல்றாங்க. அது நமக்கு ஏற்புடையதா இருக்குமா? உயிர் நம்மால பார்க்க முடியுமா? யாராலையும் பார்க்க முடியறது இல்லை. அவர்கள் அப்படி அது ஒரு தன்மையை அவர்கள் சொல்லுகிறார்கள். சரிங்க. அடுத்து கவுளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க, இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ஒரு சமயத்துல இந்த உயிருக்கான விளக்கங்களை இப்படி எல்லாம் கொடுக்குறாங்கன்ற ஒரு உதாரணம். அதுல அவங்க சொல்லும் போது, ஆன்மா அருவுருவ பொருள் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அருவுருவ பொருள் அப்படின்னு சொல்ற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அருவத்திற்கும் உருவத்திற்கும் ஒவ்வாதது. அருவும் உருவத்தோடவும் உருவம் அருவத்தோடவும் ஒவ்வொன்றத்துக்கும் மாறுபட்ட குணமுடையது அப்படின்னு சொல்ற போது, இந்த உயிர் அருவுருவ பொருள் என்று சொல்வதும் ஏற்புடையது அன்று. அடுத்து பாதஞ்சலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மா ஆகாயம் போல் அருவும் அவிகாரியுமாய் நிற்கும். காரியம் அவிகாரியம், தொழிற்படாமல். அதனால இங்க இது ஆகாயம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்ற கருத்தும் ஏற்புடையதல். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. பின்னாடி நாம அதை மொத்தத்தையும் மறுத்து இந்த உயிருக்கான இலக்கணத்தை நம்முடைய சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுகிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வைசியடிகர்கள் சொல்ற போது என்ன சொல்றாங்கன்னா, உயிர் அசித்து, அதுவும் இல்லாம அது இந்த மனத்தோட சேருகின்ற பொழுது, மனத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா சித்தாகிறது. அசித்தாக இருக்கக்கூடிய உயிர்
இந்த மனத்தோடு சேருகின்ற பொழுது சித்தாகிறதுன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. இது கொஞ்சம் நாம சிந்திக்க வேண்டிய இடம் வைசேடிகருடைய கருத்து. அதனாலதான் என்ன குழப்பம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் இந்த அந்த கரணங்களையே உயிர் என்று சொல்லி தடுமாறுவதற்கான இடம் இதுதான். ஆனா நாம அதை நம்முடைய சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால வைசேடிகருடைய கருத்து உயிர் அசித்து, சித்துனா அறிவுடையது, அசித்துனா அறிவில்லாது. அதே உயிர் ஆன்மாவோட இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடியதோடு சேருகின்ற பொழுது அது சித்தாகிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதையும் நாம நம்முடைய சைவ சித்தாந்தம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது என்று பின்னாடி பார்க்க போறோம். அடுத்து பாஞ்சராத்திரிகள். பாஞ்சராத்திரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வைஷ்ணவத்துல அது ஒரு பிரிவு. 5 இரவிலே அந்த நியதிகளை முறைகளை தீர்மானிக்கப்பட்டதுனால அதற்கு பாஞ்சராத்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த பாஞ்சராத்திரிகள் என்ன சொல்றாங்க ஆன்மாவிற்கான இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா உடம்பினுக்கு உள் பரமாணுவாளனோ, அதாவது அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பரம அணு அளவாய் ரொம்ப ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ சின்னதா சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ குறுகினதாக இருக்கிறது. அது உடம்புக்குள்ளதான் இருக்கிறது. அது ஒரு வடிவம், அணு அளவு இருக்குதுங்கிற, அது பரமாணு அளவு. அப்ப ரொம்ப குறுகிய ஒரு மைனூட்டுன்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்றோமே, அது போல ஒரு அளவோடு அது இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. நம்ம எளிமையா சொல்லிடலாம். அப்ப அது அந்த நவ துவாரங்கள்ல அது எந்த இடத்துல இருந்து எப்படி வெளியேறுகிறது என்றெல்லாம் ஒரு ஐயப்பாடு நமக்கு ஏற்படுகிறது. அதையும் நாம ரொம்ப அழகா சொல்றாரு. என்னன்னா, ஆன்மா அணுவாக இருக்குமானால் அப்படி வச்சுப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனித்தியமயமாயும் இருத்தல் வேண்டும். இந்த அணு எவ்வளவுக்கு எவ்வளவுதான் சிறிதா இருந்தாலும் அதற்கும் அவயவம் உண்டு. அதற்கும் கண்ணு காது மூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவயவம் உள்ளது. அவயம் உள்ளது எல்லாத்துக்குமே அழிவு உண்டு. அப்ப அவருடைய கருத்து, யாருடைய கருத்து? பாஞ்சராத்திரருடைய கருத்து இங்கே ஏற்புடையதாக இல்லை. அடுத்து மிருதி என்று சொல்லக்கூடிய நூல். அந்த மிருதி என்று சொல்லக்கூடிய நூலை ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஆன்மா இதயத்தில் நிற்க அதன் அறிவு விளக்குழி போல் எங்கும் வியாபித்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆன்மா எங்க இருக்குதுன்னா இதயத்துல இருக்குது. நாம கூட நிறைய பேர் உயிர் எங்க இருக்குதுன்னா இதயத்துல இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். அப்ப அவங்க சொல்ற கருத்து, உயிர் அந்த ஆன்மாவானது இதயத்திற்குள் இருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடியதுதான் எங்கும் வியாபித்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப நாம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு 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 இடத்துல இதயத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டாலே அது என்னவா இருக்கணும்? ஒரு உருவத்தன்மையோடு இருந்தாதானே அது அங்க இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப உயிருக்கு உருவம் இருக்கிறதா என்ற ஒரு வினா நமக்குள் எழுகிறது. வந்து தன்மை இருக்கும். அப்போ வடிவம் வந்துட்டாலே குணம் வந்துடும், குணி வந்துடும். அப்படிலாம் இருந்தா இந்த ஆன்மா எப்படி செயற்படும் அப்படின்னு நாம் அதை மறுக்கிறோம். அடுத்து சமணர்கள். சமணர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமணர்கள் இந்த ஆன்மா எங்க இருக்கிறதுன்னு சொல்ல வந்தவர்கள், இந்த ஆன்மா உடம்பு முழுவதும் நிறைந்து நிற்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. உடம்பு முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடியது. சரி, அப்படின்னா உறக்கம், இந்த 5 பொறிகள், பிறகு அறியாமை, அறிவினுடைய அளவு, உடம்பினுடைய அளவை ஒத்திராமை. நம்ம கேட்க தோணுது, படுத்திருந்தா அறிவுடையவனா பெரிய, ஏன்னா உடம்பு முழுக்க வியாபித்து இருக்குதுன்னு சொன்னா பருத்து இருக்கிறவங்களுக்கு பெரிய அறிவும் சிறுத்து இருக்கிறவங்களுக்கு அறிவும் இல்லாம இருக்கணுமே. ரொம்ப அருமையா இந்த இடங்களை அவர் மறுக்கிறார். அதுவும் பொருத்தமுடையது அல்ல. ஐக்கியவாதிகள்
அதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஆன்மா கடவுளைப் போல் வியாபியாய் நின்று அறியும் என்பர். அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு? ஐக்கியவாதிகள். ஐக்கியவாதிகளை பத்தி ஒரு செய்தி. ஐக்கியவாதிகள் ஏறக்குறைய நம்மோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான். அவங்க எங்க வந்து வேறுபடுறாங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல தான் வேறுபடுறாங்க. ஐக்கியவாதம் அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சமயம், அது ஒரு கொள்கை. ஏன் ஐக்கியவாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்தி நிலையில் ஆன்மாவும் சிவமும் ஐக்கியமாகிவிடும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றதுனால அவங்களை நம்ம ஐக்கியவாதிகள்னு வச்சிருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மா கடவுளைப் போல இறைவனைப் போல வியாபியாய் நின்று எல்லா இடத்திலேயும் பரவி நின்று அறியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுவும் ஏற்புடையது அல்ல. அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லி விளக்குறார். பிறகு நம்முடைய கருத்துக்கு வர, இந்த ஆன்மாவானது சித்தின் சேர்க்கையினால் சித்தாகியும், இவ்வளவும் ஒரு மதங்கள் ஒரு கொள்கைகள் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் சொன்னார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவானது சித்தோடு சம்பந்தப்பட்டால், அதனுடைய சேர்க்கை அதற்கு ஏற்பட்டால் அது சித்தாகும். அசித்தின் சேர்க்கையால் அது சில நேரங்களில் சித்தாகியும், வசிப்படையும் வியாபகம் உடையதும் ஆணவமலத்தினால் மறைந்து கிடக்கும் இச்சாஞான தொழில்கள் உடையதாய் பசு எனப்பட்டது. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, அதுதான் அவர் ரொம்ப எளிமையா சொன்னார். உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா அப்படின்னு ஒரு நூற்பாடு சொல்லுவார் ஞான போதத்தில். அது உணர்த்தினால் உணரும், உணர்த்தலனா உணராது. இதுல ஒரு படிநிலையை இங்க சொல்ற. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டை கவனிங்க. அசித்தரு வியாபகம் போல் வியாபகம் அருவமென்றாய் பசித்திட வரும் வியாபி எனும் வழக்குடையனாகி நசித்திடா ஞானச் செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவமுடையனாகி பசுபென நிற்கும் ஆன்மா. 20வது பாடல். நம்ம வாங்கி கொடுத்த அந்த புத்தகத்துல, இந்த புத்தகத்துல 20வது பாடல் பக்கம் 193 அந்த பாடல் இருக்கு. 210. சரிம்மா சரிம்மா. பிறகு பாருங்க, மாயையின் வயிற்றுள் மண்ணி, ரொம்ப முக்கியமான பாட்டு. அடுத்த பாட்டு, மாயையின் வயிற்றுள் மண்ணி வருஞ்செயல் ஞானம் இச்சை ஏயும் கலாதி மூன்றால் ஏக தேசத்தின் ஏய்ந்து இங்கு ஆயுமுக்குணங்கள் அந்த கரணங்கள் ஆதியெல்லாம் காயபெத்தங்களாகி கலந்துடன் நிற்கும் ஆன்மா. சூக்கும தேகியாகி தூல ரூபத்தின் மன்னி சாக்கிரம் முதலாயுள்ள அவத்தையுள் தங்கி எங்கும் போக்கொடு வரவும் எல்லாம் புரிந்து புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பலன்களெல்லாம் அறுத்தியும் நிற்கும் ஆன்மா. இந்த 3 பாட்டுக்கும் ரொம்ப அருமையான செய்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ஆன்மா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவ மலத்தினுடைய மறைப்பால் இது மறைந்து இருக்கிறது. இந்த இச்சை ஞான தொழில்கள் இது கொண்டிருந்தாலும் ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு என்ன பேருன்னு நாம பார்த்தோம், பசுன்னு பேர் பண்ணோம். அதே நேரத்துல இந்த தூல சித்தும் உடையது. இந்த ஆணவ மலத்தினால் இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேவலா அவத்தைகள் நடத்திருப்பாங்க ஐயா.
அதுல கேவலா அவத்தையை அடைந்து முதல்ல இந்த ஆன்மா என்ன பண்ணுது? கேவலாவத்தையை அடைந்து காரண சரீரத்தை பெற்று, முதல்ல எதை பெறுகிறது? காரண சரீரத்தை பெறுகிறது. அந்த காரண சரீரத்தினுடைய பயனாய் இதற்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு, இச்சை, செயல்கள் கொஞ்சம் அதுக்கு சேருது. காரணாவத்தினுடைய தொடர்பு இதற்கு ஏற்பட்ட போது இது எதை பெறுகிறது அப்படின்னா, அறிவு, இச்சை, செயல். அது ரொம்ப இல்ல, சிறிது கொஞ்சம் அப்படி பொருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலைகள் முதலாக இருக்கக்கூடியவற்றுடைய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு இது எதை பெறுகிறதுனா, இந்த கஞ்சுக சரீரத்தை பெறுகிறது. கஞ்சுகம் அப்படின்னா சட்டன சரீரம். இது பின்னாடி சொல்ல போற முறையே 5 விதமான கோஷங்கள். முதல்ல காரண அவத்தை, கேவலாவத்தையிலிருந்து காரண சரீரம், அடுத்து கஞ்சுக சரீரம். இந்த கஞ்சுக சரீரத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கரணங்கள் அடங்கி இருக்கக்கூடிய, அந்த கரணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய இந்த குண சரீரத்தை பெறுகிறது. இந்த குண சரீரத்தை பெற்ற பிறகு, அதாவது இந்த அந்த கரணங்கள் உள்ளடக்கிய குணசரீரம், குணசரீரத்தை பெற்ற பிறகு சூக்கும தேகத்தை பெறுகிறது. இந்த சூக்கும தேகத்தோடு இது என்ன பண்ணுது அப்படின்னா, வினைகள் புரிந்து அவற்றினுடைய பயனை அனுபவிக்கும். கொஞ்சம் நீங்க கவனிங்க. அந்த வினைக்கு ஏற்ப இந்த சூக்கும தேகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுதான் நான் அடியன் நடத்தின ஒரு வகுப்புல ரொம்ப விரிவா சொன்னேன். நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல நன்மை தீமை, பிறகு இன்ப துன்பம், பிறகு அது என்ன ஆகுது, சொர்க்க நரகம் ஆகுது அப்படின்லாம் நம்ம பேசணும். இங்க இந்த தூல சரீரத்தை பெற்று அதற்கேற்ப வினைகளை செய்து அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூக்கும தேகத்தை பெற்று அதனுடைய வினைகளை அனுபவிப்பதற்கு இந்த தூல சரீரத்தை பெறுகிறது. பிறகு பிறந்து உழன்று திரிந்து அலைந்து இறந்து மீண்டும் பிறவி எடுக்குது. இது ஒரு சுழற்சி. 5 விதமான அடுக்குகள். இப்ப நாம சொன்னது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமான அடுக்குகள். இதுதான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆன்மாவிற்கு இருக்கக்கூடிய வடிவமாக இதை நாம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? முதல்ல சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தமய கோஷம். இரண்டாவதா சொன்னது விஞ்ஞானமய கோஷம். மூன்றாவது மனோமய கோஷம். நான்காவது பிராணமய கோஷம். 5வது அன்னமய கோஷம். இது 2 விதமா நாம சிந்திக்கலாம். அன்னமய கோஷம் சாப்பாடோடு தொடர்புடையது. உணவால இந்த உடம்பை பெறுவது இந்த தூல சரீரம், அன்னமய கோஷம். அடுத்து பிராணன், காற்றோடு தொடர்புடையது, அது இந்த சூட்சும சரீரம். அதனால அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிராணமய கோஷம். அடுத்து இருக்கக்கூடியது மனதோடு தொடர்புடையது, அதனால அது மனோமய கோஷம். அடுத்து விஞ்ஞானமய கோஷம். இதுவரைக்கும் நாம உணர்ந்துக்கலாம். நிறைவா இருக்கிறது, அதாவது மேல முதல் நிலையில இருக்கிற ஆனந்தமய கோஷமானது இந்த 4ற்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 5 விதமான கோஷங்களை இந்த 5 விதமான கோஷங்களினுடைய தொடர்பினால் இது ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை பெறுகிறது. கேவலாவத்தையில் இந்த ஆன்மா என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆணவ மலத்துடன் மட்டுமே சேர்ந்து கேவலாவத்தை. அது மட்டும் இல்ல, மேல சொன்ன இந்த 4 கோஷம், மேல சொன்ன இந்த கோஷங்கள் இந்த 5ஓடு சேர்ந்து அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, வேற்றுமையின்றி நின்று அவற்றை ஆண்டு நடத்தும். இது 5ஓடு அதை தொடர்பு பட்டு. ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உங்க ஒளி வாங்கிய கொஞ்சம் ஐயா. சரிங்க, நன்றிங்க. இது எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு பெரிய தேரை நாம நிலத்துல ஊர்ந்து ஓட்டுவதற்கு சமமாக. நிறைய உதாரணங்களை சொல்ற, 2 உதாரணத்தை சொல்ற. தோல் பாவையை நாம ஆட்டுவதற்கு சமமாக, பரகாய பிரவேசம் நாம செய்வதற்கு சமமாக, தோற்பாவை கூத்தும் தொல்லை மரப்பாவை இயக்கமும் சீர்தேற்பாரின் செலவும் வேறாய் செலுத்துவதோர் செய்திதானும் பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போலும் ஆர்ப்பாய காயந்தன்னை ஆன்மா நின்றாட்டுமாறே. இவையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போல எதை போல? தோற்பாவை கூத்து. சும்மா பொம்மை வெளியில வந்து கையை காலை தூக்கி ஆடுறதுனால அது பொம்மையே ஆடுதுன்னு நம்ம நினைச்சிக்க கூடாது. அதை இயக்குற அந்த சூத்திரதாரின்னு சொல்லக்கூடிய அந்த திரைக்கு பின்னாடி இருக்கும். தேர் ஓடுறதுனால, தேரை நம்ம ஓட்டுறதுனால அது ஓடுது, அதனால அதுவா ஓடுதுன்னு நம்ம நினைச்சிட முடியாது. சில பேர் வேடம் அணிஞ்சுக்கிட்டு ராஜாவா வேடம் போட்டுக்கிட்டு பேசுவான். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவனும் சாதாரண மனுஷன்தான். அந்த கதாபாத்திரம் அந்த வேடத்தை தரித்து கொள்வதனால அவனுக்கு அந்த மரியாதை. இதெல்லாம் எப்படி நடக்கிறதோ அதுபோல இவையெல்லாம் இந்த ஆன்மாவை வழி நடத்துகிறது. அதனால் இது ஆன்மாவிற்கு சுய அறிவுடையது என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆன்மாவுக்கு அதற்கு சுய அறிவு கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி தொடரும். எப்படி நாம பொம்மலாட்டம் பார்க்குறவங்க பொம்மலாட்டம் நடத்துற போது அதுவா ஆடுறதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோமோ, அது போல இந்த ஆன்மா சுயமா செயல்படுதுன்னு நம்ம நினைச்சு கூட. இவற்றினுடைய தொடர் பஞ்ச கோஷங்களினுடைய தொடர் இப்படி சொல்லி அதை நமக்கு விளக்குறார். அடுத்து இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஆன்மா, எனது, யான் எனது அப்படிலாம் நம்ம பேசணுமே. எனது ஆன்மா, எனது உடல் எப்படின்னு சொல்றாங்களோ, சிலர் உடம்பை பார்த்து இது எனது உடல், இதுவே தப்பு, இது நம்முடைய உடம்பு இல்லை. பட்டணத்தார் சொல்லுவார், இந்த உடம்பை நாம பாதுகாத்துங்கிறோம், நாம அதை குத்தி குத்தி வச்சுங்கிறோம். ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈமத்துல வந்து பருந்து கழுகெல்லாம் என்னுடைய உடம்பு நம்ம உடம்பு வர்றதுக்கு காத்துங்குதுன்னு. அதனால இந்த உடம்பே நமது கிடையாது. ஆனாலும் நாம் என்ன சொல்றோம், இது நம்முடைய உடம்பு, என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி சட்டையை கொடுங்குறோம். அதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா அது தூள சரீரம், அன்னமய கோஷம். அதனால இதை நம்ம பார்க்குறோம், அளவு வச்சுக்கிறோம், 44ங்கிறோம், 40ங்கிறோம், 36ங்கிறோம், சட்டை எடுக்கிறோம், வேட்டி எடுக்கிறோம்லாம் பார்க்குறோம். அதே போல சில பேர் ஆன்மா எனதுங்கிறானே, அது சரியானு கேட்கிறார். அதுவும் தவறு. அது உலகத்துல இருக்கிறது. ஆனா அது எப்படின்னு இங்க விளக்குறார். ஆன்மா அதனுடைய சொரூபம் அறியாத, இது யாரு சொல்லுவாங்கன்னா, இங்க உரையாசிரியர் அப்படி எழுதுற, ஆன்ம சொரூபம் அறியாத சில மூடர் அன்றி பிறர் இப்படி சொல்ல மாட்டார்கள். ஏன்னா இது சுயமா செயல்படக்கூடியது இல்லை. நாம் என்ன பண்றோம், புத்தியை மனம்னு சொல்றோம், மனதை புத்தின்னு சொல்றோம், இந்த சித்தத்தை சிவன்னு சொல்றோம், சீவனை சித்தன்னு சொல்றோம், சிவனை ஜீவனை சிவன்னு சொல்றோம். இப்படி மாத்தி மாத்தி ஒரு ஒரு உலக வழக்கத்துல இருக்கிறது போல இங்க என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஷங்கள்லாம் நாம சொன்ன இந்த 5 விதமான கோஷங்களே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, நாம ஆன்மான்னு நினைச்சுக்கிறோம். அது தப்புங்கிற இது உண்மையும் கூட. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில கோஷங்கள் எல்லாம் ஆன்மாவை ஆகாது. இங்க சரியான ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குறாரு. அது எதை போல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா, அந்த விளக்குல ஒரு தகழி விளக்கு வேணும், அதுல என்ன வேணும், திரி வேணும். அப்புறம் நாம அதுல நெருப்பை கொண்டு போய் மூட்டுறோம், அப்புறம் திரி எரியுது. இப்ப நாம என்ன சொல்றோம், விளக்கு முறிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். தகழி, அந்த விளக்குக்கு ஆதாரமா இருக்கிறது அகல்னு சொல்லக்கூடிய அந்த தகழி, அதையே நாம் என்ன சொல்லிடுறோம், விளக்குன்னு சொல்லிடுறோம்.
சில நேரம் அந்த காலத்துல மண் விளக்கு இருந்தது, அது தவறி கீழே விழுந்த போது உடைஞ்சிருது. உடைச்ச உடனே நாம என்ன சொல்லுறோம், விளக்கு உடைஞ்சிருச்சுன்னு சொல்றோம். விளக்குங்கிறது அது மட்டும் இல்லையே, விளக்குங்கிறது அதனுடைய நுனியில எரியக்கூடிய அந்த வெளிச்சம் சேர்ந்த பகுதிதான் நம்ம விளக்குன்றோம். விளக்குவதனால் அது விளக்குன்றோம். அறிவை நமக்கு அது விளக்குகிறது, இருளை விளக்குகிறது. ஆனால் அதனுடைய பெயர் இங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னா இதற்கு பொருந்தி போச்சு. அது போல இந்த கோஷங்கள் எதற்கு பொருந்தி போச்சு, பிரிக்க முடியாத அளவுல எதற்கு பொருந்தி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மாவிற்கு பொருந்தி போச்சு. அதனால நாம் என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொருந்தி போனதுனால இதை நாம் என்ன சொல்லிடுறோம், இது அறிவுடையதுன்னு வச்சுங்கிறோமே, அது தவறுங்கிற. தகழியை நாம விளக்குன்னு சொல்றது போல. பாட்டை கவனிங்க, ரொம்ப அருமையான பாட்டு. என்னுடல் பொறி பிராணன் காரணம் என் உணர்வென்றக்கால் தன்னின் வேறாகும் நீ எந்தன் மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும் என்னின் நீங்கிடா இவை இங்கென்னின் உன்னினவாகும் நீயாம் உயிர் மயிர் உகவும் காண்டி புன்னணி ஆடை மாலை போது மேலான போதிங்கு என்னணியை யான் என்று உண்ணி இருந்தனை பிரிந்த போது நின்னணி நீயும் அல்ல வாயினை காயனென்னில் அந்நியமாகும் உன்னை அறிந்து நீ பிரிந்து பார். நாம சொன்னதை விட இன்னும் அருமையான உதாரணமும் சொல்றார். அணிகலன்கள்லாம் அணிந்து கொண்ட போது என்னதுன்னு சொல்றோம். பிரச்சனைன்னு வரும்போது தனித்தனியா கேட்டுற போது அது வேறு இது வேறு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அதுபோல இந்த கோஷங்கள் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. அது ஒரு கருவி, அதற்கு துணை கருவியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை விளக்குறார். அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லி நான் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்படி சமயங்கள்லாம் இந்த ஆன்மா என்பதற்கு விளக்கங்களை சொல்ல வந்த போது கோஷங்களையும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரியான தன்மையில விளக்கம் சொல்லியது. ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் தெளிவுபடுத்துகிறது, 5 விதமான கோஷங்கள் என்பது வேறு, ஆன்மா வேறு, அதனுடைய அறிவுத்தன்மை என்பது வேறு அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொன்னார், இந்த ஆன்மா கடவுளை போல சுத்த சித்து இல்லாதது. இறைவன் ஒருவன் தான் சுத்த சித்து உடையவன், நாமெல்லாம் சுத்த சித்து இல்லாதவர்கள். நமக்கெல்லாம் என்ன, இந்த ஆன்மாவிற்கு எதனுடைய தொடர்பு இருந்தால் மட்டுமே இது அறிந்து கொள்ளும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா காரியங்களினுடைய தொடர்பு, துணை, சகாயம், அதனுடைய நட்பு, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த ஆன்மா அறிந்து கொள்ளும். அதனால நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும், ஆன்மாவுக்கு இயல்பாகவே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசனுக்கும் அமைச்சனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அரசன் வெளியில போறான், அரசன் போற போது படைகள் போருகிறது, அமைச்சர்கள் போறாங்க, 4 விதமான படைகள் போகிறது, எல்லாம் சேர்ந்து அரசனோடு போகிற போது அரசனுடைய பெரிய அந்த தர்பார் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே அரசன் திரும்பி வரும் பொழுது அந்தந்த பொருளுக்கு உண்டான இடத்துல அதை நிறுத்திடுவான். 4 படைகள் இங்க நிற்கணும், அமைச்சர்கள் இங்க இருக்கணும், அதை விட இன்னும் நெருக்கமானவர்கள் இங்க, எல்லாம் ஒரு இடத்துல விட்டு 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 கடைசியா அரசன் என்ன பண்ணுவான், அவன் மட்டும்தான். நான் உதாரணத்தை அப்படியே சொல்ற, அந்த புறத்திற்கு செல்லக்கூடிய தகுதி உடையவன் போல இந்த ஆன்மா இவையெல்லாம், எது இந்த கோஷங்களை எல்லாம் துணையாக வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட இதையெல்லாம் அந்தந்த காலம் வருகின்ற பொழுது விட்டு கொண்டே வந்து தலைவனாகிய இறைவனிடத்திலே இந்த ஆன்மா மட்டும்தான் செல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். இத அப்படி இந்த ஆன்மா இந்த கருவிகளை ஒவ்வொன்றாக விட்டு சென்ற பிறகு, 5 கோஷங்கள்லாம் விட்டு இந்த கருவிகள் 36 தத்துவங்கள் எல்லாம் கடந்து இது போன பிறகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 விதமான அவத்தைகளை அடையும். அதுக்கு என்ன பேருங்க, அவத்தை.
அந்த 5 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான அவத்தைகள். இந்த 5 விதமான அவத்தைகளை இந்த ஆன்மா 5 இடங்களின் மூலமாக அடையும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா முறையே புருவம், அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து, இதயம், நாபி, மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இடங்கள். இதுல இதனுடைய கருவிகள் பார்க்கிற பொழுது 35, 20 இந்த கருவிகளை நாம மேல் நோக்கி கொண்டு போனா நாம இறைவனை நோக்கி செல்ல முடியும். அதே நாம கீழ் நோக்கி கொண்டு வந்தோம்னா மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கக்கூடிய அந்த தன்மையை பெறுவோம். அதாவது துரிய சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம்னு போனோம்னா நாம இறைவனை அடையலாம். அதை விட்டுட்டு துரியாதீதம், துரியம், சுளுத்தி, சொப்பனம், சாக்கிரம்னு அதுதான் நாம என்ன சொல்றோம்னா மேலால் அவத்தை கீழால் அவத்தைன்னு நம்ம சொல்லப்போம். சொல்றார் என்னன்னா சாக்கிரத்தில் சொப்பனம், சொப்பனத்திலிருந்து சுளுத்தி, சுளுத்திலிருந்து துரியம், துரியத்திலிருந்து துரியாதீதம். இப்படி இது கீழ் நோக்கி போனால் இது நமக்கு எதற்கு காரணமாகும் அப்படின்னா பிறவிக்கு வித்தால். அதே இது மேல் நோக்கி போருகிற போது சாக்கிரவத்திலிருந்து சொப்பனம், சொப்பத்திலிருந்து சுளுத்தி, சுளுத்திலிருந்து துரியம், துரியத்திலிருந்து துரியாதீதம். இப்படி இது மேல் நோக்கி சென்றால் சாக்கிரவத்திலிருந்து சுத்தம், இந்த தத்துவங்கள் சொப்பனத்தில் 4, சுளுத்தியில் 3, துரியத்தில் முதல் 2, துரியாதீதத்தில் 1 அப்படின்னு அந்த 36 தத்துவங்களோட நம்ம பொருத்தி பார்க்கணும். அங்க அதுதான் நான் சொன்னேன், அந்த ஞாபகத்துல வச்சிருங்கன்னு. இந்த பஞ்ச அவத்தைகளுக்கும் காரணமான அவத்தைகளுக்கும் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரிய அவத்தைகள். ஏன்னா இது காரியப்படுத்துகிறது, நம்மை செயல்படுத்துகிறதுனால இதற்கு காரிய அவத்தைகள்னு பேரு. இதை நாம 3 விதமா பிரிக்கிறோம். கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தை. இந்த 3க்கும் நாம காரணாவத்தை அப்படின்னு சொல்றோம். இந்த கேவலாவத்தையில் ஆன்மா தனது இச்சை ஞான கிரியைகள் ஆணவ மலத்தினால் மறைய பெற்று தனித்து நிற்கும். நான் அந்த இடத்துல கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க, இது முக்கியமான பகுதி. இந்த கஞ்சுகங்களை எல்லாம், அதாவது கோஷம், கோஷம்னா உரைன்னு ஒரு அர்த்தம், கவர், மேல போடுற கவர். இந்த ஆன்மா இந்த 5 விதமான கோஷங்கள் அதை விளக்கி அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு படிநிலையா அதை விடுத்து கொண்டு அது எங்க நிற்கணும் அப்படின்னா இந்த 5 அவத்தைகளை அடையணும். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் சொல்லக்கூடிய அந்த அவத்தைகள். இந்த 5 அவத்தைகள் கீழிருந்து மேல் நோக்கி போனால் நாம் இறைவன் அடைய முடியும். மேலிருந்து கீழ் நோக்கி வந்தால் நாம மீண்டும் பிறக்க முடியும். அப்படி இந்த அவத்தைகளை நாம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு பேர் காரண அவத்தை, இந்த காரிய அவத்தைன்னு சொல்றோம். ஏன்னா நம்மள அது இயக்குகிறது, செயல்படுத்துகிறது. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேவலா அவத்தையில் இந்த ஆன்மா தனது இச்சை ஞான கிரியைகள் இந்த ஆணவ மனத்தினால் மறைய பெற்று தனித்து நிற்கும் அப்படின்னு சொன்னார். பிறகு சகலாவத்தையில் அது தனு கரணாதிகளுடன் கூடி அவை 3ம் ஓரளவில் விளக்கம் பெற்று நிற்கும். சுத்தாவத்தையில் சேருகின்ற பொழுது அது பஞ்ச மலங்களும் நீங்கி சிவத்துடன் கூடி அறிவு வியாபிக்க பெற்று நிற்கும். சகலாவத்தையில் தேகம், பிறப்பு இறப்புக்கள், அராகம் முதலிய குணங்கள், அறிவு, இச்சை, செயல், விளங்குதல், போகம் அனுபவித்தல், மலத்தில் நின்று பிரிதல், ஏக தேசியாதல் என்னும் 10 குணங்களும் உண்டாகும்.
இந்த குணங்களில் ஒன்றாயினும் கேவலாவத்தையில் காணப்பட மாட்டாது. சுத்தாவத்தையில் இருவினை ஒப்பு, சத்தினிபாதம், குருவருள், ஞான சாதனம், மும்மல நீக்கம், வாசனை நீக்கம், திருவருள் கூடுதல் என்னும் 8 விதமான லட்சணங்களும் காணப்படும். என்ன அப்படின்னா, இது உள்ளபடியே எனக்கு விளக்கணும்னா தனியும் ஒரு வகுப்பு வேணும். அது ஐயா அவங்க ரொம்ப எளிமையா விளக்கியிருப்பாங்க. நான் உங்களுக்கு அதை செய்தியா சொல்லிட்டேன். கொஞ்சம் மறுபடியும் நான் இதை உங்களுக்கு விளக்குறதுக்கு முயற்சிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இதெல்லாம் நாம கோஷங்கள்லாம் நாம விட்டுக்கிட்டு வந்த பிறகு நாம சொன்னது போல இந்த 5ஓடு சேர்ந்து நாம இந்த ஆன்மா பயணிக்கிற போது அதை நாம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல காரண அவத்தை, காரிய அவத்தைன்னு 2ஆ பிரிக்கிறோம். இந்த காரிய அவத்தை அப்படின்னு நாம பார்க்கிற போது இதுதான் நம்மள முன்னாடி சொன்னது தொழிற்படுத்தக்கூடியது. அடுத்து காரண அவத்தை, அதற்கு காரணமா இருக்கக்கூடியது காரண அவத்தை. அந்த காரண அவத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா 3 வகைப்படும். அதுதான் கேவலம், சகலம், சுத்தம்னு பார்க்கிறோம். கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தைன்னு பார்ப்போம். இந்த நிலையெல்லாம் நாம அடைகிற பொழுதுதான் நமக்கு பிறப்பு நீக்கப்பெறுகிறது. ஏன்னா அதுலதான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தினிபாதம் நடக்கிறது, மலபரிபாகம் நடக்கிறது, குருவினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆன்மா மீண்டும் பிறவாத ஒரு நிலையை பெறுகிறது. அப்ப காரியாவத்தை நமக்கு நடந்தால் நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டு தான் இருப்போம். காரணாவத்தை நமக்கு அந்த பிறவாத நிலை. இது ஏன் சார் இங்க சொல்றார் இலக்கணவியல் அப்படின்னா, இந்த ஆன்மா இப்படியெல்லாம் பயணிச்சுக்கிட்டு வரும். அதனால இது ஏறக்குறைய இந்த கடைசி பாட்டுல இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறார். காரணாவத்தை 3 அப்படின்னு சொல்லி, இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசன் தன் சக்தி தொகை, அதுதான் சத்தினிபாதம், குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து பண்டை சிற்ற மாதத்தை இறைவனுடைய திருவடியை சென்று பெறும் அப்படின்னு இதை சொல்லி நிறைவு செய்கிறார். நானும் அடியேனுடைய இந்த சிற்றறிவு கேட்டிய வரையில் இதை ரொம்ப, ஏன்னா பெரிய போஷனை சுருக்கி நடத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றாக அது இருக்கிறது. ஆனா நமக்கு பாடத்திட்டம் நிறைவு பெற வேண்டும்ங்கிறதுனால அதை ஓரளவுக்கு நாம எடுத்து சொல்லி இருக்கிறேன் என்பதையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இருக்கிறீங்களா? ஐயா இருக்குங்க ஐயா. இப்ப அடியார்கள் யாருன்னா சந்தேகம் கேட்கிறாங்களா? யாருன்னா எதனா ஐயம் கேட்க இருக்குங்களா? மாடல் கொஸ்டின் பேப்பர்ல மூணாம் சூத்திரம் வந்து பசு உண்மை, இது பசு இலக்கணம். சொல்லுங்கம்மா. இல்ல, மூணாம் சூத்திரத்துல வந்து பசு உண்மை சொன்னீங்க, இது பசு இலக்கணம் இல்லையா சார்? ஆமாங்கம்மா, அப்படிதான்மா கொடுத்துருக்காங்க. அது உண்டு என்பதை முதல்ல விளக்குனார். இப்ப அதனுடைய இலக்கணம் அது என்னென்னலாம் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத இங்க விளக்குறாரு. சரிங்க சார், அதான் கேட்டீங்க. சரிங்கம்மா, நிறைவு செய்துக்கலாமா? அப்படி எந்த ஐயப்பாடு இருந்தா பின்னூட்டத்துல கேளுங்க. ஓகே.
சார் இப்போ ரிவிஷன் எக்ஸாம் வைப்பீங்களா சார்? பாத்துக்கலாமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நாங்க முடிவு பண்ணிட்டு சொல்றோம், ஐயாவோட முடிவு பண்ணிட்டு சொல்றோம். சரிங்க ஐயா. சரி சரிம்மா, நன்றி உரை. சொல்லலாமா? நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி உரை சொல்லிடலாங்களா ஐயா? சரி சரிங்க. நமது ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வாயிலாக நடத்து கொண்டிருக்கக்கூடிய சைவ சித்தாந்த இணைய வழி வகுப்பு, இன்றைய வகுப்பு 13ஆம் வகுப்பிலே சிவஞான சித்தியார் துவக்கம் என்ற பாடப்பகுதியில் 4ஆம் சூத்திரம் ஒரு நிறைவான வகையில் முக்கிய பாடல்களை எல்லாம் எடுத்து கூறி நமக்கு 4ஆம் சூத்திரத்தினுடைய கருத்துக்களை தொகுப்பாக வழங்கி நமக்கு அதில் இருக்கக்கூடிய கருத்தினை எடுத்து உரைத்த நமது கல்லூரி தமிழ் உதவி பேராசிரியர் திரு ச. தெய்வசிகாமணி ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சைவ சித்தாந்த இணைய வழி வகுப்பினை அமைத்து அனைவரும் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர மடத்திற்கும் அதனை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இதில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் முதுகலை மாணவ மாணவியர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. மகுடம் யாருன்னா ஒருத்தர் சொல்லிடலாங்கம்மா. மகுடம். சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி. தென்தில்லை மன்றினுளாடி போற்றி, இன்றென காரமுதானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.